விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. அன்பான நெஞ்சங்களுக்கு சீரல் சிகா சேனலின் அன்பு வணக்கங்கள். சபரிமலை ஐயப்பன் வரலாறு. சபரிமலையில்தான் ஹரிஹரசுதனான சுவாமி ஐயப்பன் வீட்டிலிருந்து தனது பக்தர்களுக்கு அருள்பளிக்கிறார். 18 மலைத்தொடர்களுக்கு நடுவே சுவாமி ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது. இயற்கை எழில் கொஞ்சம் இந்த மலை முழுவதும் கார்த்திகை மாதம் வந்துவிட்டால் சரணகோஷங்கள் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். பக்தர்கள் ஐயப்பனை தரிசிக்கவும் அவரது அருளாசியை பெறுவதற்கும் விரதம் மேற்கொண்டு கடினமான மலைப்பாதைகளில் பயணம் செய்து மலை உச்சியில் அமைந்திருக்கும் ஐயப்பனை காண வருகின்றார்கள். மகிஷாசுரனை வதம் செய்த அன்னை ஆதிபராசக்தியின் மீது கோபம் கொண்டு அவனது தங்கையான மகிஷி பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிந்து வந்தால் பல வரங்களை பெற்றாள். வரம் பெற்ற மகிஷி தேவர்களையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் மிகவும் துன்புறுத்தி வந்தார். இதை கண்ட சிவபெருமானும் விஷ்ணுவும் மகிஷியை அழிக்க வேண்டும். விஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்க சிவபெருமானுக்கும் விஷ்ணுவான மோகினிக்கும் ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அனைத்து தெய்வ அம்சங்களும் அமைந்திருந்தது. சிவனும் விஷ்ணுவும் காட்டில் ஒரு மரத்தடியில் குழந்தையை அதன் கழுத்தில் ஒரு மணி மாலையை அணிவித்துவிட்டு குழந்தையை அதே இடத்தில் விட்டு சென்றனர். இதற்கிடையே கேரளாவில் பந்தல மகாராஜா ராஜசேகரனும் அவனது மனைவியும் குழந்தை இல்லாமல் தவித்து வந்தனர். அவர்கள் இருவரும் இறைவனிடம் மனமுருகி வேண்டி வந்தார்கள். ஒரு நாள் பந்தல மகாராஜா காட்டிற்கு வேட்டைக்காக வந்தார். அப்போது காட்டிற்குள்ளிருந்து ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது. மகாராஜாவுக்கு சந்தேகம். காட்டிலிருந்து எப்படி குழந்தை சத்தம் வருகிறது என்று தேடினார். அப்போது மரத்தடியில் இருந்த குழந்தையை பார்த்து அருகில் சென்றார். அங்கே ஜொலித்துக் கொண்டிருந்தார் ஐயப்பன். பந்தல மன்னனுக்கு ஒரே மகிழ்ச்சி. குழந்தை இல்லையே என்று இறைவனிடம் பலமுறை வேண்டியது வீண் போகவில்லை. அந்த பகவான் தான் நமக்கு இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்று ஆசையோடும் அன்போடும் அரண்மனைக்கு எடுத்து வந்தார். மகாராணியும் குழந்தையை பார்த்து மகிழ்ச்சி கடலில் மூழ்கினார்கள். ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வ அம்சம் நிறைந்த குழந்தை என்று கூறினார்கள். கழுத்தின் மணிமாலையோடு இருந்ததால் மணிகண்டன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் பந்தல மகாராஜா. நாளடைவில் மகாராணியும் கர்ப்பமுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். அவனுக்கு ராஜராஜன் என்று பெயரிட்டார். மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் மகிழ்ச்சி தாங்கவில்லை. மணிகண்டன் வந்த நேரம்தான் நமக்கு இன்னொரு குழந்தை கிடைத்திருக்கிறது என்று எண்ணினார்கள். அரண்மனையில் சிறப்பாக வளர்ந்து வந்த மணிகண்டனுக்கு பந்தல மகாராஜா பட்டாபிஷேகம் நடத்த முடிவு செய்தார். இதை அறிந்த மந்திரி எங்கோ மணிகண்டன் அரசனானால் தனக்கென்ன முக்கியத்துவம் போய்விடுமோ என்று பயந்து சதி செய்தார். மகாராணியிடம் சென்று உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க மன்னர் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய இருக்கிறார். இதனால் ராஜராஜனுக்கு பதிலாக மணிகண்டன் அடுத்த அரசனாகி விடுவான் போலிருக்கிறது என்று ராணியின் மனதில் விஷத்தை விதைத்தான். மந்திரியின் சூழ்ச்சியால் ராணி தனக்கு தீராத வயிற்றுவலி வாட்டுகிறது என்றும் அரண்மனை வைத்தியரை கொண்டு இதற்கு புலிப்பால் கொண்டு வந்தால் குணமாக்க முடியும் என்று சொல்ல வைத்தாள். சூழ்ச்சியை அறிந்து கொண்டு 12 வயதான பாலகனான ஐயப்பன் காட்டிற்கு சென்றார். காட்டிற்குள் வந்து கொண்டிருந்த ஐயப்பனை தடுத்து நிறுத்தினாள் மகிஷி. வில்லாளி வீரன் ஐயப்பன் மகிஷியிடம் சண்டையிட்டு இறுதியில் மகிஷியை அழித்தார். மகிஷியின் அழிவால் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மகிழ்ந்தனர். இந்திரன் புலியாக மாறினார். அவர் மீது அமர்ந்தார் ஐயப்பன். தேவர்களும் புலிப்படையாக மாறினார்கள். ஐயப்பன் புலிமேல் அமர்ந்து அரண்மனை நோக்கி வந்தார். ஊருக்குள் புலிகள் கூட்டமாக வருவதைக் கண்ட மக்களும் மகாராணியும் அஞ்சினர். மகாராணியும் மந்திரியும் தங்களது தவறை உணர்ந்து ஐயப்பனிடம் மன்னிப்பு கோரினர். ஐயப்பனும் தனது அவதாரத்தின் நோக்கம் நிறைவேறிவிட்டதாகவும் நான் பூமியில் எதற்காக பிறந்தேனோ அந்த வேலை முடிந்து விட்டது, அதனால் நான் தேவலோகம் செல்கிறேன் என்றார். மகனை பிரிய போகிறோமோ என்று மனமுடைந்த பந்தல மன்னன் ஐயப்பனிடம் பகவானே, தங்கள் எங்களுடன் இருந்ததின் அடையாளமாக ஒரு கோயில் கட்ட விரும்புகிறோம். அதை எங்கு கட்ட வேண்டும் என்று கேட்டான். ஐயப்பன் ஒரு அம்பை எடுத்து எய்தார். இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கே கோயில் கட்டுங்கள் என்றார். அந்த அம்பு சபரிமலையில் போய் விழுந்தது. அங்கு 18 படிகளுடன் கிழக்கை நோக்கி தனக்கு பக்கத்தில் மாளிகை பொருத்தம்மனுக்கும் கோயில் கட்டுங்கள் என கூறிவிட்டு மணிகண்டனாகிய ஐயப்பன் தேவலோகம் சென்றார். மணிகண்டனாகிய ஐயப்பனின் கட்டளைப்படி அகத்திய மாமுனியோரின் ஆலோசனை பேரில் பந்தல மன்னன் ஊன் உறக்கம் இல்லாமல் தானே நேரிடையாக மேற்பார்வை கொண்டு 18 படியோடு கூடிய அழகிய கோயிலை கட்டினார். அங்கு ஆண்டுதோறும் லட்ச பக்தர்கள் 48 நாட்கள் விரதம் மேற்கொண்டு சபரிமலை வந்து தரிசித்து ஐயப்பனின் அருளை பெறுகின்றனர். மகிஷியை மணிகண்டன் காட்டில் வதம் செய்த உடனே அந்த மகிஷியின் உடலில் இருந்து லீலா என்ற தேவதை போன்ற பெண்ணுறுத்தி வெளியே வந்தார். ஐயப்பனை வணங்கி, நான் உங்கள் மூலம் சாப விமர்சனம் அடைந்தேன். என் சாபம் நீங்குவதற்கு காரணமாக இருந்த நீங்களே என் கணவராக வேண்டும் என ஏற்றுக்கொள்ளுங்கள் என வேண்டினாள். ஐயப்பன் அவளிடம், நான் இந்த ஜென்மம் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருப்பதாக சத்தியப்பிரமாணம் செய்துள்ளேன் என்று கூறி அந்த பெண்மணியை சபரிமலையில் பிரதிஷ்டை செய்து கோவிலில் இடவரும் மாளிகை பொறுத்து அம்மன் என்ற பெயரில் அமர்ந்து இங்கே என்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஐயப்பன் கேட்டுக்கொண்டபடி அந்த பெண் சபரிமலையில் மஞ்சள் மாதா என்ற மாளிகை பொருத்தம்மனாக அமர்ந்து இன்றளவும் அருள்பளித்து வருகிறார். பக்தர்கள் மஞ்சள் மாதாவிற்கு மஞ்சள் கொடி தூவியும் அவளது திருக்கோவில் பிரகாரத்தை சுற்றி தேங்காயை உருட்டியும் வழிபாடு செய்து அவளது அருளை பெற்று வருகிறார்கள். திருவாபண பெட்டி சுத்தமான பசுக்கங்கத்தால் ஆன ஆபரணங்கள் பன்னெடுங்காலத்திற்கு முன்பு பந்தல மன்னனால் சபரிமலை சாஸ்தாவிற்காக செய்யப்பட்டது. பலரும் நினைப்பது போல இது ஐயப்பன் அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்கள் இல்லை. சபரிமலை கோவில் கொண்ட தர்ம சாஸ்தாவின் கலந்த ஐயப்பனுக்கு பந்தல மன்னனால் உருவாக்கப்பட்ட ஆபரணங்கள். பம்பை நதி
ஐயப்பனை தரிசிக்க வரும் பக்தர்கள் இந்த பம்பை நதியில் நீராடிய பின்பே சபரிமலை ஏறுகின்றனர். கங்கையை போன்ற புண்ணிய நதி பம்பை. இங்கிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் சபரிமலை உள்ளது. தர்மசாஸ்தா மணிகண்டனாக இவ்வுலகிற்கு அவதரித்த இடம்தான் இந்த பம்பை நதி. இந்த இடத்திற்கு பம்பா சக்தி என்ற இன்னொரு பெயரும் உண்டு. ஐயப்ப சுவாமிக்கு விரதம் மேற்கொள்ளும் முறை. ஐயப்பனுக்கு மாலை அணிந்து மண்டலம் விரதம் இருப்பது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத ஆன்மீக அனுபவம். சுவாமி ஐயப்பனுக்கு மாலை அணியும் பலரும் அவரவர் போக்கில் மாலை அணிந்து ஐயப்பனை தரிசிக்க செல்கிறார்கள். ஆனால் அப்படி செல்லக்கூடாது. ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்க வேண்டுமென்றால் கன்னிசாமியாக இருந்தாலும் குருசாமியாக இருந்தாலும் கட்டாயம் 41 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள். சிலர் 56 முதல் 60 நாட்கள் வரையிலும் கூட, அதாவது கார்த்திகை முதல் நாளிலிருந்து ஜனவரி 15ஆம் தேதி மகர ஜோதி வரை விரதம் இருப்பது மிகவும் நல்லது. மாலை அணிந்து விரதமிருந்து சபரிமலைக்கு செல்ல முடிவு செய்தால் தனது தாய் தந்தை மற்றும் குருவிடம் ஒரு வாரம் முன்பாகவே தகவல் தெரிவித்து அனுமதி வாங்கிய பிறகே மாலை அணிய வேண்டும். குறிப்பாக கோவிலிலோ தாயார் முன்னிலையிலோ மாலை அணிவது நல்லது. மாலையை தேர்வு செய்யும் பொழுது துளசி மணி மாலை தான் ஐயப்பனுக்கு உகந்தது. அவரவர் வசதிக்கேற்ப துளசி மணி மாலையை வாங்கி அணியலாம். செம்பிலோ வெள்ளிலோ மணிகளை கட்டினால் நம் ஆயுள் முழுவதும் அந்த மாலையை பயன்படுத்தலாம். பொதுவாக ஒவ்வொரு முறை சபரிமலை செல்லும் பொழுது ஒரே மாலையை அணிந்து செல்வது சிறப்பு. அந்த மாலை தொடர்ந்து சபரிமலைக்கு சென்று வரும்பொழுது அது ராஜமுத்திரை போல மகத்துவம் பெறுகிறது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் குளிர்ந்த நீரில் நீராடிவிட்டு ஐயப்பனை மலர்களால் அலங்கரித்து தூப தீபங்களை காண்பிக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து 1008 முறை சாமி ஐயப்பன் சரண கோஷத்தை சொல்லி பூஜை செய்ய வேண்டும். விரதம் இருப்பதை பொறுத்தவரை சைவ உணவை அவரவர் உடலுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம். ஒரே அடியாக சாப்பிடாமல் இருந்து உடலை வருத்திக் கொள்ள தேவையில்லை. இச்சுவுடன் கிடைப்பதெல்லாம் சாப்பிடவும் கூடாது. புலனடக்கத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், நம் மனம் எந்த அளவு வலிமையுடன் இருக்கிறது என்பதை மாலை அணிந்திருக்கும் போதுதான் நாம் அறிந்து கொள்ளலாம். கன்னிசாமிகள் கண்டிப்பாக கருப்பு வண்ண உடையை அணிய வேண்டும். காலில் காலணிகள் இல்லாமல் நடந்து பழக வேண்டும். எப்பொழுதும் மனம், வாக்கு, செயல் மூன்றிலும் ஐயப்பனை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாரிடமும் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். சுடுசொற்கள் சொல்லக்கூடாது. மனம், உடல் இரண்டையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு வேண்டினால் நிச்சயம் நம் எண்ணம் பலிக்கும். ஏனென்றால் கலியுகத்தின் கண் கண்ட கடவுளாக ஐயப்பன் திகழ்கிறார். நெய் தேங்காய். ஐயப்ப சாமி புலிப்பால் கொண்டு வர சென்ற பொழுது தேங்காய் எடுத்துச் சென்றதாக நம்பப்படுகிறது. 3 கண்களுடைய தேங்காய் முக்கண் உடைய சிவபெருமானை குறிக்கும். காட்டு வழியில் வனவிலங்குகளால் ஏற்படும் தீமைகளிலிருந்து இந்த நெய் நிரம்பிய தேங்காய் பக்தர்களை காப்பாற்றுவதாக நம்பப்படுகிறது. தேங்காயின் கண் பகுதி மனிதனின் ஆன்மீக அறிவையும், நெய்யானது ஆத்மாவையும், தேங்காய் மனித உடலையும் குறிக்கும். தேங்காய் பசுனை கொண்டு ஒரு கண் வழியாக நிரப்பப்பட்டு அதனை அடைப்பான் கொண்டு நன்கு மூடிவிடுவர். ஒருவர் கடுமையாக விரதமிருந்து இருமுடி கட்டி நெய் நிரம்பிய தேங்காயை தலையில் சுமந்து சென்று ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. மகர ஜோதி தரிசனம். ஐயப்பன் தனது ராஜவம்சத்து பெற்றோருக்காக ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி அன்று உத்திர நட்சத்திரத்தில் பொன்னம்பலமேடு என்ற இடத்தில் ஜோதி வடிவில் காட்சி தருவதாக ஐதீகம். இதற்காக இன்றைக்கும் ராஜவம்சத்து வாரிசுகள் தங்கம், வைரம் உள்ளிட்ட பல்வேறு ஆபரணங்களை ஐயப்பனுக்கு சாத்தி ஜோதியை தரிசிப்பது வழக்கம். இதற்காக ஆபரண பெட்டி பந்தளம் அரண்மனையில் இருந்து எடுத்து வரப்பட்டு பாம்பாடி தலம் என்ற இடத்தில் ஓய்வு எடுத்து மீண்டும் பெரியவாறை வட்டம் நீலிமலை அப்பாச்சிமேடு வழியாக சன்னிதானம் சென்றடைகிறது. ஐயப்பனுக்கு ஆண்டு முழுவதும் மேல் சாந்திகள் வழிபாடுகள் மேற்கொண்டாலும் ஜனவரி 15 மகர பூஜையில் இருந்து 20ஆம் தேதி வரை ஐயப்பனுக்கு ராஜவம்சத்து வாரிசுகளை பூஜை செய்வர். இதற்காக ராஜவம்சத்தை சேர்ந்த 3 பேர் ஆபரண பெட்டிகளுடன் வருகின்றார்கள். புல்மேடு பாதையில் இருந்து பார்த்தால் மகர ஜோதி தெளிவாக தெரியும் என்பதால் ஏராளமான பக்தர்கள் அந்த வழியே செல்கின்றார்கள். மகர விளக்கு பூஜை 20ஆம் தேதி இரவு முடிந்ததும் மறுநாள் காலை ராஜவம்சத்து வாரிசுகள் ஐயப்பனுடன் சூடி உருட்டி உத்தரவுகளை கேட்பது வழக்கம். 21ஆம் தேதி ஆபரண பெட்டிகளுடன் அவர்கள் மீண்டும் பந்தளத்துக்கு புறப்பட்டு செல்வர். 18ஆம் படி கருப்பர். சுவாமி ஐயப்பனுக்கு துணையாக நிற்கிறார் கருப்பசாமி என்று புராணங்கள் கூறுகின்றன. சிறுவனாக இருந்த ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்ய புறப்பட்ட பொழுது சிவபெருமான் தனது அம்சமாகிய கருப்பசாமியை அழைத்து ஐயப்பனின் படைக்கு நீ சேனாதிபதியாக தலைமையேற்று அவர் வெற்றி பெற உதவி செய்ய என ஆணையிட்டார். அதன்படியே ஐயப்பன் வெற்றிக்கு துணை நின்றாராம் கருப்பசாமி. சபரிமலையில் 18 படிகளில் அருகே வலம்புறத்தில் 18ஆம் படி கருப்பனாக சன்னதி கொண்டிருக்கிறார் கருப்புசாமி. முந்திரி நைவேத்தியமும் கற்பூர வழிபாடும் இவருக்கு விசேஷம் என கூறப்படுகிறது. ஐயப்பனை தரிசிக்க செல்பவர்கள் கன்னிமுல கணபதியை வணங்கிவிட்டு வாபர் மற்றும் கருப்பசாமியிடம் அனுமதி பெற்ற பிறகே 18 படிகளில் ஏறுவார்கள். சபரிமலையின் 18 படிகளின் விளக்கம். சபரிமலை படிக்கட்டில் உள்ள 18 படிகளிலும் 18 தெய்வங்களையும் அருள்பாலிப்பது நாம் அறிந்த ஒன்று. ஒவ்வொரு படிகளிலும் எந்தெந்த தெய்வங்களை குறிக்கிறது என்பதை நாம் இப்போது பார்ப்போம். முதல் படியில் விநாயகரையும், 2வது படியில் சிவபெருமானையும், 3வது படியில் பார்வதி அம்மையாரையும், 4வது படியில் முருகப்பெருமானையும், 5வது படியில் பிரம்மதேவனையும், 6வது படியில் மகாவிஷ்ணுவையும், 7வது படியில் ரங்கநாதரையும், 8வது படியில் காளி அம்பாளையும், 9வது படியில் யமதர்மனையும், 10வது படியில் சூரிய தேவனையும், 11வது படியில் சந்திரதேவனையும், 12வது படியில் செவ்வாயும், 13வது படியில் புதனையும், 14வது படியில் குரு பகவான் என்கின்ற வேட பகவானையும், 15வது படியில் சுக்கிர பகவானையும், 16வது படியில் சனி பகவானையும், 17வது படியில் ராகு பகவானையும், 18வது படி கேது பகவானையும் குறிக்கிறது.
இப்போ நாம் ஒவ்வொரு படியின் தாத்பரியம் அதாவது அர்த்தம் என்னவென்று பார்க்கலாம். முதல் படி விஷாத யோகம். பிறப்பு நிலையற்றது. நம் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்று உணர வேண்டும். இறைவன் அருளால் முக்தி அடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம். இதுவே முதல் படி. இரண்டாவது படி சாங்கிய யோகம். பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவதே இரண்டாவது படி. மூன்றாவது படி கர்ம யோகம். உபதேசம் பெற்றால் போதுமா? மனம் பக்குவம் அடைய வேண்டாமா? பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் பக்குவம் மூன்றாவது படி. நான்காம் படி ஞான கர்ம சந்நியாச யோகம். பாவம் புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல் எதன் மீதும் பற்று இல்லாமல் பரமனை அடையும் வழியில் முன்னேறுவது நான்காம் படி. ஐந்தாம் படி சந்நியாச யோகம். நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தானம் தர்மங்கள் செய்வது ஐந்தாம் படி. ஆறாம் படி தியான யோகம். கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம். மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த புலன்கள் நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்து இழுப்புக்கு நாம் போய்விடக்கூடாது. இதுவே ஆறாவது படி. ஏழாம் படி ஞான விஞ்ஞான யோகம். இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம்தான், எல்லாமே கடவுள்தான் என உணர்வது ஏழாவது படி. எட்டாவது படி அட்சர பிரம்ம யோகம். எந்நேரமும் இறைவனை பற்றி நினைப்புடன் வேறு சிந்தனைகள் இல்லாமல் இருப்பது எட்டாவது படி. ஒன்பதாம் படி ராஜவித்திய ராஜகுஷிய யோகம். கடவுள் பக்தி மட்டுமே இருந்தால் பயனில்லை. சமூக தொன்றாற்றி ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி, உண்மையான ஆன்மீகம் என்று உணர்வது ஒன்பதாவது படி. பத்தாம் படி விபூதி யோகம். அழகு, அறிவு, ஆற்றல் என எத்தகையோ தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாக காண்பதே பத்தாம் படி. 11ஆம் படி விஸ்வரூப தரிசன யோகம். ஆண்டவனின் உலகத்தையும் உலகில் ஆண்டவனை பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வது 11ஆம் படி. 12ஆம் படி பக்தி யோகம். இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, ஏழை, பணக்காரன் என்பன போன்ற வேறுபாடுகளை கலைத்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்புவது 12ஆம் படி. 13ஆம் படி சேத்ரஜ்ஞ விபாக யோகம். எல்லா உயிர்களும் வீட்டிலிருந்து ஆண்டவனை அவர்களை இயக்குகிறார்கள் என்பதை உணர்த்தல் 13ஆம் படி. 14ஆம் படி குணத்திர விபாக யோகம். பிறப்பு, இறப்பு, முப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவதே 14ஆம் படி. 15ஆம் படி தெய்வாசுர விபாக யோகம். தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டுமே வளர்த்து கொண்டு நம்மிடம் தெய்வ அம்சத்தை அதிகரிப்பது 15ஆம் படி. 16ஆம் படி சம்பத் விபாக யோகம். இறைவன் படைப்பில் எல்லோரும் சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது 16ஆம் படி. 17ஆம் படி ஸ்ரீதாத்ரேய விபாக யோகம். சர்வ பிரம்மமயம் என்று உணர்வது, பரபிரம்ம ஞானத்தை பெறுவது 17ஆவது படி. 18ஆம் படி மோட்ச சந்நியாச யோகம். யாரிடமும் எந்த உயிர்களிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் விழுந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது 18ஆம் படி. சத்தியம் நிறைந்த இந்த 18 படிகளையும் படிப்படியாக கடந்து வந்தால் நம் கண்ணெதிரியே அந்த கரிமலை வாசன் மணிகண்ட பிரபு பேரொழியாய் தரிசனம் தருவார், நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயனின் 18 படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும். ஐயப்பனின் 6 வடி வீடுகள்: சபரிமலை, எரிமேலி, ஆரியங்காவு, அச்சங்கோவில், பந்தலம், குளத்துப்புழா. சபரிமலை தர்மசாஸ்தாவான ஐயப்பன் தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு யோகச்சின் முத்திரை தாங்கி எல்லோருக்கும் கேட்டதை வாரி வழங்கும் வள்ளலாக காட்சி தருகிறார். எரிமேனியில் ஐயப்பன் வேட்டை நிமித்தமாக கையில் வில், அம்பு ஆகியவற்றை ஏந்திய திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். ஆரியங்காவில் ஐயப்பன் ரஷ்ட குலதேவி புஷ்கலையுடன் அரசராக காட்சி தருகிறார். சபரிமலையில் பிரம்மச்சரியம் காக்கும் சாஸ்தா ஆரியங்காவில் மாப்பிள்ளை ஐயப்பனாக கிரகஸ்த அதாவது குடும்ப நிலையில் இருக்கிறார். இங்கு உள்ள சிலையை பரசுராமரால் நிறுவப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அச்சங்கோவில் வனராஜாவாக அமர்ந்த நிலையில் கையில் அமிர்தமும் கருப்பனின் காந்தமலை வாளும் ஏந்தி காட்சி தருகிறார் ஐயப்பன். இவருக்கு இருபுறமும் பூர்ண புஷ்கலை தேவியர் மலர் தூவது போன்று காட்சி தருகின்றனர். இங்குள்ள ஐயப்பன் கல்யாண சாஸ்தா என்று அழைக்கிறார்கள். இதனால் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு அதிக அளவில் வந்து செல்வதாக காண முடிகிறது. பந்தல மன்னன் ராஜசேகர பாண்டியனால் ஐயப்பன் சீரோடும் சிறப்போடும் வளர்க்கப்பட்டார். அந்த நாட்டு மன்னன் கட்டிய கோவில் இங்கு உள்ளது. இங்குதான் சுவாமி ஐயப்பனுக்கு உரிய திரு ஆபரணங்கள் உள்ளன. குளத்துப்புழா இங்கு உள்ள ஐயப்பன் குழந்தையாக இருப்பதால் பாலசாஸ்தா என்று அழைக்கிறார்கள். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இக்கோவில் வாசலும் சிறு குழந்தைகள் நுழையும் அளவிற்கு கட்டப்பட்டு உள்ளது. சபரிமலை புனித யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் ஐயப்பன் எழுந்தருளி அருள்வளிக்கும் இந்த 6 கோவிலுக்கும் சென்று வழிபட்டால் சிறப்பு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை.